இல்ல 2022 டிசம்பர்ல இந்த சம்பவம் நடக்குது. ஆமா. ஆனா இந்த போக்கு அப்படின்றது சரியான போக்குல இல்ல அப்படின்றது அடுத்த சில நாட்களே தெரியும். அதை ஏன் தெரியப்படுத்தல நான் கேக்குறேன். உங்களுக்கு அப்பவே தெரிய வருதுன்னு நீங்க சொல்றீங்கல்ல, எங்க தெரியப்படுத்தணும்? இப்ப டிஜிபி வரைக்கும் இருக்காங்க அதிகாரிங்க, அதுக்கு மேல போனா உள்துறை செயலாளர், அதுக்கு மேல சிஎம் இருக்காங்க, அவங்க நாலேஜுக்கு கொண்டு போயிருக்கலாமே. இப்போ கலெக்டரும் எஸ்பியும் வராங்க, கலெக்டரும் எஸ்பியும் வராங்க. இல்ல அவர் பேசல, நான் தலையிடல, அவர் பேசலாம் தலையிடல, அவர் வந்து அவர் பேசி முடிச்ச உடனே நீங்க பதில் கருத்து சொல்லுங்க. நான் சொல்றேன், அவர் சொல்லி சம்பவம் சொல்றதுனா ஏற்க முடியாதுன்னு இல்ல, அதுக்கு வந்து புகார் கொடுத்து எஃப்ஐஆர் போடப்படல. அந்த அதிகாரி தடுக்கிறாங்கன்னா அவருக்கு மேலதிகாரிகிட்ட போய் நீங்க சொல்லுங்க. டிஜிபி இருக்காரு, இல்ல அங்க எஸ்பி இருக்காங்க, இல்ல இருங்க, நீங்க பேசலாம், பேசல, நான் என்ன பேச விடுங்க. நீங்க உங்க கருத்தை மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன கேட்கிறாரு நான் அதுக்கு பதில் சொல்றேன். அதாவது அங்க தடுக்கிறாங்க. அங்க வேங்கவேலில் நடந்த சம்பவம் வந்து ஒரு கொடூரமான சம்பவம். அதில் வந்து பட்டியலின மக்கள் பயன்படுத்தக்கூடிய குடிநீரில் வந்து மலம் கலந்துருக்கு அப்படிங்கிறது தான் அந்த எஃப்ஐஆரில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ பாதிக்கப்பட்டது அந்த மக்கள் தான். அப்போ இந்த இதை செஞ்சது யார் அப்படிங்கிறத அங்கே இருந்து கனகராஜ் அவர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அதன் பேரில் லோக்கல் போலீஸ் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. எஃப்ஐஆர் போட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த வழக்கு வந்து சிபிசிஐடிக்கு மாற்றப்படுது. சிபிசிஐடும் கிட்டத்தட்ட 14/12/2023 விசாரித்து 20/1/2025 தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஒரு நீண்ட நெடிய விசாரணை முதல்ல லோக்கல் போலீஸால் நடந்திருக்கு ஓராண்டு காலமாக. அதுக்கப்புறம் சிபிசிஐடி விசாரிச்சிருக்காங்க. சிபிசிஐடி வந்து அவங்க வந்து ஒரு பத்திரிகை செய்தி கொடுத்துருக்காங்க சார்ஜ் ஷீட் போட்டதை பற்றி. 397 சாட்சிகளை விசாரித்தோம், 196 மொபைல் ஃபோன் எண்களை வந்து கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணோம். அது மட்டும் இல்லை, 87 டவர் அதில் வந்து லட்சக்கணக்கான வந்து அந்த டவர் வழியாக வந்து போன எண்களையும் பரிசீலித்தோம். பரிசீலித்து பார்த்ததில் சில தகவல்கள் வந்து அழிக்கப்பட்டிருந்தது, அதை கூட ரிவைவ் பண்ணி நாங்கள் பார்த்தோம் அப்படின்லாம் அதில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அப்புறம் வந்து அந்த உயிரியல் மாதிரிகள் எடுத்தோம், டிஎன்ஏ பகுப்பாய்வுக்கு அனுப்பிச்சோம், அப்புறம் அந்த குழந்தைகள் வந்து அட்மிட் ஆனாங்களே அந்த மருத்துவரை விசாரித்தோம் அப்படின்லாம் நிறைய சொல்கிறாங்க. சொல்லி சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. இந்த தரவுகளின் அடிப்படையில் குற்ற வழி இவங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க, சொல்லி சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. இதில் வந்து அந்த சாட்சிகளை விசாரித்தது மற்ற இந்த இது மாதிரி இருக்கு இல்லையா, டிஜிட்டல் எவிடன்ஸு, இதெல்லாம் முன்னாடி வந்து ஒத்துக்க மாட்டேங்கிற மாதிரி இருந்தது சாட்சிய சட்டத்தில். இப்போ புதிய சட்டங்களின்படி இதெல்லாம் வந்து அட்மிசிபிள், ஏத்துக்கலாம், இதே சாட்சியாக எடுத்துக்கலாம். ஆமா, இப்போ இதுல வந்து இந்த 397 விசாரிச்சாங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க, வீடியோ ரெக்கார்டிங் இருக்கும், அவங்க ஸ்டேட்மெண்ட் எழுதிருப்பாங்க. இந்த கனகராஜ் அப்படிங்கிற ஒரு புகார் கொடுப்பதற்கு முன்னாடி நீர்த்தேக்க தொட்டியில் அந்த காவல்துறை அறிக்கையை படிச்சு காட்டுறேன். அதே கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் மீது ஏறி மேல்நிலை நீர்த்தேக்க நீரில் மலக்கழிவுகள் மிதப்பதாக கூறியதை தொடர்ந்து தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டதன் பேரில் அப்படின்னு எஃப்ஐஆர்ல இருக்கு. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் அப்படி பின்னாடி வர்றேன். இந்த சுதர்ஷன் உட்பட 3 நபர்கள் மேலே சொல்லியிருக்கிறாங்கல்ல, இந்த நீர்த்தேக்க தொட்டி மேலே ஏறி அந்த விஷயத்தை வீடியோலாம் வைரல் ஆகி கடைசியில் அவங்க தான் பண்ணன்ற மாதிரி இப்போது காவல்துறை தரப்பில் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க தான் இதை முதற்கட்டமாக பார்த்து சொல்லியிருக்கிறாங்க. கனகராஜ்ங்கிறவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாரு. அப்போது ஒரு விஷயத்தை வந்து இவங்களே ஜோடிச்சு இவங்களே பண்ணுற மாதிரி இருக்குன்ற ஒரு கோணத்தில் தானே இதை நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா காவல்துறையுடைய அறிக்கையில் இது ஒரு முரண்பாடாக தெரியுது. அதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அந்த நடந்த சம்பவத்தை ஒருத்தர் புகார் கொடுத்துருக்காரு, காவல்துறை விசாரணை பண்ணியிருக்காங்க, லோக்கல் போலீஸும் விசாரிச்சிருக்காங்க, சிபிசிஐடியும் விசாரிச்சிருக்காங்க, ரெண்டுமே நம்ம ஸ்டேட் போலீஸ் தான் விசாரித்து அவங்களோட அதாவது சயின்டிஃபிக் எவிடன்ஸ். இப்போ இவங்க சொல்லியிருக்கிறது வந்து ஓரல் எவிடன்ஸ் அல்ல, இதில் சொல்லியிருக்கிறது மேக்ஸிமம் வந்து சயின்டிஃபிக் எவிடன்ஸ். அந்த சயின்டிஃபிக் எவிடன்ஸ் வழியாக பார்க்கல இங்கே குற்றவாளின்னு தெரியுதுன்னு அவங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணனால அவங்க குற்றவாளிகள் கிடையாது. அதை நீதிமன்றத்தில் விசாரித்து அங்கே முடிவெடுப்பாங்க. இது விஷயமா சிபிஐ விசாரணை, அதாவது 3 விசாரணை குழு தான். ஒன்று வந்து லோக்கல் போலீஸ், 2வது சிபிசிஐடி, 3வது சிபிஐ. சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டப்போ அப்போ தான் இவங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்க விஷயத்த சொல்கிறாங்க, அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. கன்ஃபார்ம் பண்ணி அப்போ என்ன சொல்கிறாங்க, அங்கே சிபிஐ விசாரணை இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை போய் இப்போ எந்த நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கோ அந்த நீதிமன்றத்தில் போய் நீங்கள் அணுகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி பாதிக்கப்பட்டவர்கள் அந்த ஊரை சேர்ந்தவங்க வந்து புகார் கொடுத்தவரோட அட்வொகேட் எல்லாமே வந்து அந்த லோக்கல் நீதிமன்றத்தில்
இந்த எங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுதோ அந்த நீதிமன்றத்துல அணுகியிருக்காங்க. அவங்க தரப்பை வந்து அவங்க தெரியப்படுத்தியிருக்காங்க. நீதிமன்றம் அதை கவனத்துக்கு எடுத்துக்கிட்டு இந்த வழக்குக்கு நம்பர் கொடுக்காதீங்க, விசாரணைக்கு எடுக்காதீங்க, நாங்க சொல்ற விஷயங்களை கேட்டுடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் வந்து இது சம்பந்தப்பட்டவங்க கிட்ட அறிக்கை கேட்டிருக்காங்க. இல்லை, இப்போ காவல்துறையினுடைய செயல்பாடுகளில் சந்தேகம் வலுக்கிறது அப்படின்றது ஒரு பக்கம் பார்க்கும் பொழுது காவல்துறையுடைய இந்த அறிக்கை அப்படின்றது கடந்த 24ஆம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறாங்க. ஆனால் அதற்கு முன்னாடி கடந்த 20ஆம் தேதி தான் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ததாக 24ஆம் தேதி அறிக்கையை அவங்க தாக்கல் செய்கிறாங்க. இப்போ இந்த அறிக்கையெல்லாம் பார்க்கும் பொழுது ஏற்கனவே ஒரு ப்ரிப்பேர்டாக இந்த விஷயத்தை வந்து ஒரு அடிப்படையாக வச்சு தான் இங்கே வந்து அறிக்கை தாக்கல் பண்ணி ஏதோ ஒரு அவசர தேவை தமிழ்நாடு அரசுக்கும் காவல்துறைக்கும் இருந்திருக்கு அப்படின்ற ஒரு சந்தேகம் வலுக்குதுல. அப்போ அந்த சந்தேகத்தினுடைய ஒரு சாராம்சம் முக்கியமாக பார்ப்போம். இப்போ இந்த விசாரணைக்கு சிபிசிஐடிக்கு விசாரணைக்கு வந்ததுக்கும் குற்றப்பத்திரிகை தாக்கலும் உடனே பண்ணலை, ஒரு நீண்ட நெடிய காலம் இருக்கு. அதில் விசாரணைகள்ல என்னென்ன பண்ணியிருக்கோம்னா அவங்க செய்தி குறிப்பில் சொல்றதை வச்சு தான் நான் பேசுறேன். ஏன்னா நான் நேரடியாக பார்க்கல, நேரடியாக பண்ணல. அதில் சொல்லப்பட்டிருக்க அந்த காலம் இருக்கு. நீங்க சொல்றீங்களா சார்ஜ் ஷீட் உடனே போட்டாங்க, உடனே போடலை, நீண்ட நாள் விசாரிச்சு தான் போட்டிருக்காங்க. ஆனால் இதில் தவறு இருக்கும் பட்சத்தில் நீதிமன்றத்தை அணுகி சிபிஐ விசாரணை கேட்கலாம், தப்பு இல்லை. சிபிஐ விசாரணை இதை திருப்பியும் மீண்டும் இதுக்கு உத்தரவு போட்டு நீதிமன்றம் உத்தரவு போட்டு நடந்து உண்மை இவங்க நினைக்கிற மாதிரி உண்மை இது இல்லாமல் வேற ஒரு உண்மை தான் அப்படின்னு அது வெளியே கொண்டு வந்தால் அது சந்தோஷம் தான். ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது. இல்லை, அவங்க சார் சொல்றாங்க அதுல வந்து உண்மை இருக்கலாம், உண்மை இல்லாம கூட இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. இல்ல நமக்கு தெரியாது, அதுதான் சொல்ல வரேன். அவங்க சொல்றாங்க அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால சொல்றாங்க. எனக்கு அதை பத்தி தெரியல. ஏன்னா இப்ப இன்னொரு விஷயம் சொன்னாங்க, இந்த சாமியாடின சமாச்சாரம், அது வந்து வேற ஒரு சம்பவம். இப்போ கலெக்டரும் எஸ்பியும் வராங்க, கலெக்டரும் எஸ்பியும் வராங்க. இல்ல அவர் பேசல, நான் தலையிடல, அவர் பேசல, நான் தலையிடல. அவர் வந்து அவர் வந்து அவருடைய அவர் பேசி முடிச்ச உடனே நீங்க அதுக்கு பதில் கருத்து சொல்லுங்க. அவர் சொல்லி இல்ல அதுக்கு வந்து புகார் கொடுத்து எஃப்ஐஆர் போடப்படல. இந்த சம்பவம் வந்து கனகராஜ் கொடுத்தது வந்து மலம் கலந்தது சமாச்சாரமா கொடுத்துருக்காங்க. ஆஸ் பர் எஃப்ஐஆர் அதுதான் இருக்கு, அதை தான் விசாரிச்சு அதில் தான் சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. ரெண்டாவது சம்பவம் அந்த சமயத்தை விசாரிக்க போகல, நடந்தது உண்மை, அது இல்லைன்னு சொல்லல. இல்ல அது நான் மறுக்கல. அதுக்காக அதுவும் இதுவும் ஒன்றல்ல, சம்பவங்கள் வந்து என்னமோ ஒண்ணுதான். அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள் மேல உள்ள ஒரு வன்கொடுமைங்கிறதுல உண்மைதான். கரெக்ட், அதுதான் நான் சொல்ல வரேன். ரெண்டாவது வந்து இவங்க சொல்ற இன்னொரு விஷயத்தை என்ன சொல்றேன்னா, விசாரணையில தவறுகள் இருக்குமே, ஆனால் அந்த அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் தவறு செய்திருக்கிறார்கள் என்பது தெரிய வருமே என்றால் இவங்க வந்து மேலதிகாரிக்கோ இல்ல முதலமைச்சரின் கவனத்துக்கோ அதை கொண்டு வந்து இதை மாதிரி தவறான கோணத்துல போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்பவே தடுத்திருக்கலாம். அது ஏன் தடுக்கல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ரெண்டாவது இன்னொரு விஷயம், காவல்துறை விசாரணை அப்படிங்கிறது வந்து அதுல வந்து ஆரம்பத்திலே இப்படி இருந்தது, ஆரம்பத்திலே இருந்ததுன்னு சொன்னாங்க. ஆரம்பத்திலேன்னா அந்த சமயத்திலே இப்போ இந்த அதிகாரி தவறா போயிட்டு இருக்காரு, இந்த டிஎஸ்பி தவறா போறாரு, இந்த இன்ஸ்பெக்டர் தவறா விசாரிக்கிறாரு. இல்ல 2022 டிசம்பர்ல இந்த சம்பவம் நடக்குது. ஆமா, ஆனா இந்த போக்கு அப்படின்றது சரியான போக்குல இல்ல அப்படின்றது அடுத்த சில நாட்களே தெரியுது. ஏன் தெரியப்படுத்தலாம் நான் கேட்கிறேன். உங்களுக்கு அப்பவே தெரிய வருதுன்னு நீங்க சொல்றீங்கல்ல, தெரிய வருதுன்னா அதை வந்து தகுந்தவங்க அதிகாரிகள்கிட்ட மேலதிகாரிகள்கிட்ட எங்க தெரியப்படுத்தணும். இப்போ டிஜிபி வரைக்கும் இருக்காங்க அதிகாரிங்க, அதுக்கு மேல போனா உள்துறை செயலாளர், அதுக்கு மேல சிஎம் இருக்காங்க, அவங்க நாலேஜுக்கு கொண்டு போயிருக்கலாமே. அந்த அதிகாரி தடுக்கிறாங்கன்னா அவருக்கு மேலதிகாரிகிட்ட போய் நீங்க சொல்லுங்க. டிஜிபி இருக்காங்க, இல்ல அங்க எஸ்பி இருக்காங்க, இல்ல இருங்க, நீங்க பேசலாம், பேசுற நான் என்ன பேச விடுங்க. நீங்க உங்க கருத்தை மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன கேட்கிறாரு நான் அதுக்கு பதில் சொல்றேன். அதாவது அங்க தடுக்கிறாங்க, அதுக்கு மேலதிகாரி அங்க மாவட்ட எஸ்பி இருக்காங்க, அடுத்தால ஐஜி இருக்காங்க, டிஜிபி இருக்காங்க, டிஜிபிக்கு போகல உங்க தடுக்கிறாங்க, போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இது மாதிரி விசாரணை சரியா இல்ல, விசாரணை அதிகாரி சரியில்லை, தவறான கோணத்துல விசாரிக்கிறாங்க அப்படின்னு சிபிசிஐடிக்கு ஒரு ஏடிஜிபி இருக்காங்க, அவங்ககிட்ட போய் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இப்ப உள்ள போக விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறத போய் மேலதிகாரிக்கு தெரியப்படுத்துங்க, ஆட்சியாளருக்கு தெரியப்படுத்துங்க. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கு, அவங்க பண்றதெல்லாம் நான் தவறுன்னு சொல்லல, இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னங்கிறத பாருங்கன்னு தான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை.